அடித்தது 10 கோடி பரிசு. லாட்டரி வாங்கிய தமிழன் ஓவர் நைட்டில் கோடீஸ்வரர். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கேரளா மான்சூன் பம்பர் லாட்டரி குழுக்களில் MC 576896 என்ற எண்ணை கொண்ட டிக்கெட்டிற்கு 10 கோடி ரூபாய் முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது. ஆனால் வழக்கமாக குலுக்கல் முடிந்த சில மணி நேரங்களிலேயே வெற்றியாளர் யார் என்பது தெரியவரும். இந்த முறை மட்டும் அதற்கு விதிவிலக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த அதிர்ஷ்ட டிக்கெட் கண்ணூர் பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் ஸ்ரீ காவேரி லாட்டரி ஏஜென்சியில் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த டிக்கெட்டை வாங்கியது யார்? எந்த ஊரைச் சேர்ந்தவர்? உள்ளூர் வாசியா, சுற்றுலா பயணியா அல்லது வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவரா என்ற எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. கண்ணூர் மாவட்டம் என்பது சுற்றுலா பயணிகளும் புலம்பெயர் தொழிலாளர்களும் அதிகம் வந்து செல்லும் பகுதியாகும். அதிலும் பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கும் கடை என்பதால் தமிழகம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பயணிகளில் யாராவது ஒருவர் இந்த டிக்கெட்டை வாங்கி இருக்கலாமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து டிக்கெட்டை விற்பனை செய்த ஏஜென்சி தரப்பினர், எங்கள் ஏஜென்சியில் விற்ற டிக்கெட்டிற்கு முதல் பரிசு விழுந்தது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் அந்த டிக்கெட்டை வாங்கியவர் யார் என்பது எங்களுக்கே தெரியவில்லை. 2 மாதங்களாக இந்த பம்பர் லாட்டரி விற்பனை நடைபெற்றது. பரிசு பெற்ற டிக்கெட் சுமார் 12 நாட்களுக்கு முன்பே விற்றுவிட்டது. வாங்கியவரின் விவரங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளனர். ஞாயிறு விடுமுறை தினமாக இருந்ததால் வெற்றி பெற்றவர் இன்னும் வங்கி அல்லது கேரளா லாட்டரி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளாமல் இருக்கலாம் என்றும் வியாபாரிகள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் பெரிய பரிசு வெல்லும் சிலர் பாதுகாப்பு காரணங்களால் தங்களது அடையாளத்தை வெளியில் தெரிவிக்க விரும்புவதில்லை. அதனால் வெற்றியாளர் ரகசியமாகவே பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த லாட்டரி டிக்கெட்டின் விலை வெறும் 250 ரூபாய்தான். ஆனால் அதில் விழுந்திருக்கும் முதல் பரிசு 10 கோடி ரூபாய். எனினும் வருமான வரி மற்றும் ஏஜென்ட் கமிஷன் உள்ளிட்ட கழிவுகளுக்கு பிறகு வெற்றியாளரின் கையில் சுமார் 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இப்போது அனைவரின் மனதிலும் ஒரே கேள்வி, 10 கோடி பரிசு வென்ற அந்த அதிர்ஷ்டசாலி யார்? அவர் கேரளாவைச் சேர்ந்தவரா அல்லது தமிழகம் உள்ளிட்ட வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவரா? இந்த மர்மத்திற்கு அடுத்த சில நாட்களில் விடை கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.